Hi friends, welcome to LM Text Technical and Technologies. இந்த வீடியோல Python programming languageல outer pattern எப்படி print பண்றது சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். சோ என்னோட pattern number of times வரைக்கும் ரன் ஆகணும். அதனால நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கிறேன். சோ அதுக்காக n அப்படிங்கற ஒரு வேரியபிள். சோ இந்த வேரியபிள்ல சோ int அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்தா அப்படினா input அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். So input எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு பார்த்தா மெசேஜ் டிஸ்ப்ளே பண்றதுக்கும் at the same time நமக்கு வேல்யூஸ் கெட் பண்றதுக்கும் then int எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு பார்த்தோம்னா நமக்கு தர நம்பர் அதாவது வேல்யூஸை எனக்கு வந்து இன்டிஜர் அப்படிங்கற டேட்டா டைப்பா கன்வர்ட் பண்ணனும். சோ அதுக்காக நம்ம வந்து int அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இப்போ ஒரு மெசேஜ் கொடுத்தனா enter value அப்படிங்கிறது then அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ இப்போ வந்து நம்ம ஒரு லூப் கிரியேட் பண்ணோம். சோ for I in range அப்படிங்கிறது ஸோ எனக்கு இந்த லூப் எது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்பர் ஆஃப் டைம் வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு லூப்பில் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் அப்படின்றது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எக்ஸ்என் கொடுத்துட்டு ஸோ இதுவும் எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் டைம் வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நான் 5 கொடுத்தாலே எனக்கு 5 பிஃபோர் வரைக்கும் எனக்கு ரன் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ என்னோட +1 ஸோ எனக்கு 5ம் சேர்ந்து ரன் ஆகணும் அப்படின்னா ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக லூப் எனக்கு 4 வரைக்கும் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? இதே +1 கொடுத்தனா என்னோட லிமிட் எனக்கு அது ரீச் பண்ணிடும். அதனால இந்த இடத்துல நான் +1 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டுக்குவோம். ஸோ நமக்கு நார்மலாக என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்டார் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகணும். தென் கமா கொடுத்துட்டு ஸோ n ஈக்குவல் டு ஸோ சிங்கிள் கோட்ஸோட டபுள் கோட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காகனா எனக்கு பிரிண்ட் ஆகிற ஸ்டார்ஸோட நியர்பை நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பிரிண்ட் இதுக்கு கொடுப்போம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஐ எப்பப்பெல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகுதோ ஸோ அப்பப்பெல்லாம் எனக்கு வந்து என்ன ஆகும்னா அடுத்தடுத்த லைன் பிரேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் outer.py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ஃபைலை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் எனக்கு நார்மலாக ஸ்கொயர் ரன் ஆகுது. ஓகேங்களா? பட் எனக்கு இப்போ வந்து அவுட்டர் ஏரியா மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அவுட்டர் ஏரியா அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம ஏதாவது கண்டிஷன் நம்ம டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம இப்போ மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னர் லூப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவுட்டர் லூப்பில் நம்ம எதுவுமே செய்ய போகிறதில்ல. ஸோ இன்னர் லூப்புக்கு நம்ம வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இஃப். ஸோ இந்த இஃப் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு கண்டிஷனை நம்ம இந்த இடத்துல மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவுட்டரில் மட்டும் வரப்போகுது அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள் ஐயும் ஜேவும் மட்டும் தான் வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஐ வந்து 0வாக இருக்கும் போதும் ஐ வந்து நம்பர் ஆஃப் டைமும் ஐயோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி ஜேவோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் எனக்கு ஸ்டாராக பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? அப்போ மீதி இடத்துல எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனை தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஐ கிரேட்டர் தென் 0 0வை விட ஐ பெருசாக இருக்கணும். அண்ட் ஐ லெஸ் தென் n ஸோ அது என்னை விட எனக்கு சின்னதாக இருக்கணும். அண்ட் ஸோ ஐக்கு எழுதியாச்சு. தென் பார்த்தோம் அப்படின்னா ஜே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 0வை விட பெருசாக இருக்கணும். அண்ட் ஜே வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் n இருக்கணும். ஓகேங்களா? தென் கொடுத்துட்டு ஸோ இந்த கண்டிஷன் படி இருந்தது அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்பேஸ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் சரி இல்லை சிங்கிள் கோட் கொடுத்தாலும் சரி உள்ள ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. தென் கமா எண்ட். ஸோ இந்த ஸ்பேஸ் எனக்கு நியர்பை எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதனால எனக்கு இந்த இடத்துல எண்ட் அப்படின்றது. ஸோ அப்போ எனக்கு எல்ஸ் பார்ட்டில் என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எனக்கு அதுக்கு ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்டர் பிட்வீன் லிமிட்டடில் எனக்கு வந்து ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அப்போ நான் 0 விட பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ அந்த 0வும் அதாவது எண்ட் லாஸ்ட்டும் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாராக எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஸோ ஒரு லிமிட் வந்து ஒரு 8 அப்படின்றத கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அவுட்டர் லூப் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கண்டிஷன் நடந்திருக்கு அப்படின்றது இன்னொரு டைம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் லூப். ஸோ அவுட்டர் லூப் வந்து நம்பர் ஆஃப் ஐஸ் அதாவது ரோஸ் வரைக்கும் எனக்கு ரன் ஆகுது. இப்போ நான் 8 கொடுத்துருக்கனால ஸோ எனக்கு 0லேருந்து எனக்கு 8 வரைக்கும் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ ஜே லூப். ஓகேங்களா? ஸோ இன்னர் லூப் எனக்கு இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு இஃப் கண்டிஷன் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஐ வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 0வை விட பெருசாக இருக்கணும். ஐ வந்து எனக்கு என்னை விட கம்மியாக இருக்கணும். இப்போ பாருங்கள் ஸோ 0வை விட பெருசாக இருக்கணுமா? ஸோ அதனால் இந்த ரோ. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்னை விட எனக்கு சின்னதாக இருக்கணும். அதனால் இதுக்கு ரோ. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது எல்லாமே எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேஸாக இருக்குது. ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம்னா ஜே.
ஜே வந்து எனக்கு சேம் 0 விட எனக்கு பெருசாக இருக்கணும். ஜே வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்னை விட சின்னதாக இருக்கணும். அதனால் பாருங்கள், ஸோ 0 விட பெருசாக இருக்கிற இந்த இடமும் ஸோ என்னை விட சின்னதாக இருக்குது இந்த இடத்துக்கு ஃபுல்லாகவே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பேஸாக இருக்குது. ஸோ எல்ஸ் பார்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஸோ ஸ்டார் ரன் ஆகணும். ஸோ இந்த கண்டிஷன் படி பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவுட்டர் பேட்டர்ன் லூப் அப்படின்றது கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அவுட்டர் பேட்டர்னை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.